ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்க்குற லேடி கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாராகிறாங்க. பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நல்ல வேளை அந்த இடத்த விட்டு மெதுவாக நகர்ந்துட்டாரு. வேகமாக வண்டியை ரிவர்ஸில் எடுக்கவும் கார் எப்படி அந்த இடத்துல நிற்கிது பாருங்க. கார் ஏதோ புரண்டு போகலை. எல்லாரும் வேகமாக ஓடி வந்து உள்ளே இருந்த அந்த லேடியை மெதுவாக கை கொடுத்து வெளியே தூக்கி கொண்டு வந்திருக்காங்க. வண்டி கொஞ்சம் தாறுமாறா போயிடுச்சு போல. எப்படியும் ரோட்ல வந்து ஆட்களுக்கு எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ராத்திரி நேரத்துல நடக்கிற சம்பவம். இங்க ஒருத்தர் தள்ளு வண்டியை தள்ளி ரோட் ஓரத்துல கொண்டு போயிட்டு இருக்காரு. ரோட்ல நிறைய கார் வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு. பின்னாடி ஒரு கார் வந்தது. அது கொஞ்சம் வேகமா வருது தெரிஞ்சதும் உடனே இவர் சுதாரிச்சு அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டாரு. இந்த தள்ளு வண்டி மட்டும் ரோட்ல நிக்குது. அந்த தள்ளு வண்டியை எந்த அளவுக்கு இழுத்து கொண்டு போயிருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு வேகமா வந்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இங்க வேலை பார்த்துட்டு இருந்த வண்டி மெதுவா இந்த பள்ளத்தை நோக்கி போக ஆரம்பிச்சது. இதை பார்த்ததும் டிரைவர் உடனே தாவி குதிச்சு இறங்கி வந்துட்டாரு. பின்னாடி இவ்வளோ ஆழமான பள்ளம் இருந்திருக்கும் போது எவ்வளவு உஷாரா இருந்திருக்க வேண்டியிருக்கு. கடைசியில் இவ்வளோ பெரிய வண்டி உள்ள விழுற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமா சைக்கிள் ஓட்டிட்டு போற ஒரு லேடியை தான் பாக்குறோம். காலால சைக்கிள் மிதிக்கிறது தான் பார்த்திருப்போம். ஆனா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எங்க இருந்துதான் இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, நல்லா தான் பைக் ஓட்டி வந்துட்டு இருந்தாங்க. இந்த சிக்னல்ல வந்ததும் பைக் நிறுத்திருக்கிறாங்க. அடுத்த செகண்டே பைக் பண்ணிருக்கிற வேலையை பாருங்க. சும்மா ஏதோ 2 திருப்புறதுக்குள்ள முன்பக்க டயர் அப்படியே கலண்டு வந்துடுச்சு. இனி எங்க ஓட்டுறது, இனி கையில தான் தூக்கிட்டு போகணும் போல. ஆனா இதை எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு காட்டுமானும் நடந்து போகுது பாருங்க. மெதுவா பக்கத்துல போய் கூப்பிட்டு இருக்கு. அவ்வளவுதான் திரும்பி பார்த்தவங்க கொஞ்சம் மிரண்டு போனாங்க. எவ்வளோ பெரிய கொம்பு பாருங்களேன். ஓடவே ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க தண்டவாளத்துல ட்ரெயின் வரதுக்கு தயாரா இருக்கிறதுனால தடுப்பு கம்பி போட்டு வச்சிருக்காங்க. 2 பேர் பைக்ல நின்றுட்டு இருக்காங்க. பின்னாடி எதையோ பார்த்து வேகமா அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. நகர்ந்தது எவ்வளவு நல்லதா போச்சு. ஒரு குதிரை வண்டி தான் ரொம்ப வேகமா வந்திருக்கு. இந்த தடுப்பெல்லாம் தாண்டி அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓடிடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஒரு குதிரை வண்டி தாறுமாறா ஓடுறதை தான் பாக்குறோம். அது ஓடுற வேகத்துக்கு அதை பிடிக்கவே முடியல. அதோட ஓனர் அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறாரு. ஆனா குதிரை வண்டி இன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கிற மாதிரி என்ன வேகத்துல ஓடிட்டு இருக்க பாருங்க. இதை பிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் போல. யார் மேலேயும் மோதுறதுக்குள்ள பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு அவசரம். எங்க இந்த வீடியோல கடையோட ஷட்டர் பூட்டுறதை தான் பாக்குறோம். கடைசி நொடியில நடந்த சம்பவத்தை பாருங்க. அங்கிருந்து ஒருத்தர் வேகமா உருண்டு வந்திருக்கிறாரு. ஷட்டர் பூட்டி இருந்தா என்ன ஆயிருக்குன்னு யோசிக்க கூட முடியல. கடைசி நொடியில எப்படித்தான் உருண்டு வந்தாரோ. வந்த வேகத்துல உள்ள லைட் எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் இந்த ஷட்டர் பூட்டுறதை நிறுத்தி இருக்கிறாரு. என்ன ஒரு வில்லத்தனம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல எல்லாரும் சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. பக்கத்துல இருந்த மீன் தொட்டி அந்த நேரம் பார்த்து உடஞ்சிருக்கு. மொத்த தண்ணியும் இங்க சாப்பிடுற இடம் வரைக்கும் வந்துடுச்சு. இது என்னோட கொடுமை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் தயார் பண்ணி ரெடியா உட்கார்ந்துருந்தா கடைசி நிமிஷத்துல எப்படி ஆயிருக்கு பாருங்க. இதெல்லாம் எடுத்து மறுபடியும் இந்த இடத்த கிளீன் பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் போல. மீன் தொட்டி வேற இப்படி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ஏதோ குழம்பு ரெடி பண்ணிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் இந்த பிளாஸ்டிக் கவர்ல ஊத்திட்டு இருக்கிறாரு. எல்லாம் ஊத்தி முடிஞ்சு இந்த பாத்திரத்தை கீழே வைக்கிற அந்த நேரத்துல பிளாஸ்டிக் கவர் கையை விட்டு நழுவி மொத்த குழம்பும் கீழே கொட்டிடுச்சு பாருங்க. ஆளு பயங்கர கோபமாயிட்டாரு. ஒரு ஆள் அந்த வேலையை செய்யறது கொஞ்சம் சிரமம் தான். 2 பேர் இருந்தாதான் கொஞ்சம் பத்திரமா செய்ய முடியும். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இந்த நீச்சல் குளத்துல எதையோ எடுக்கிறதுக்காக உள்ள குதிச்சிருக்கிறாரு. குதிச்சவரு வெளியே வர முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டாரு பாருங்க. ஏன்னா தண்ணியே உறைஞ்சி ஐஸ் கட்டியா மாறி இருக்கு. இந்த தண்ணி எந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. உடம்பையே உரைய வச்சிரும். இந்த பனிக்கட்டியெல்லாம் அவர் உடைச்சிட்டு எப்படியாவது வெளியே வரதுக்கு பாக்குறாரு. அந்த லேடி வேகமா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணி எப்படியோ மேல தூக்கி கொண்டு வந்துட்டாங்க. எதையோ எடுக்கிறதுக்கு உள்ள போய் குளிர்ல மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல சுங்கசாவடியில வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம். இங்க கார்ல இருந்து ஆள் எட்டி பார்ப்பாங்கன்னு பார்த்தா திடீர்னு எட்டி பார்த்தது ஒரு குரங்கு. வேகமா வந்து அவர் கழுத்து மேல ஏறி உட்கார்ந்துருக்கு பாருங்க. இவர்கிட்ட இருந்து எதை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பார்த்தா பணக்கட்டு தான் பக்கத்துல இருந்திருக்கு. ஒரு பணக்கட்டு தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு. அங்க இருக்க கேமரால இந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டுல ஒரு சின்ன ஊஞ்சல் கட்டி போட்டிருக்காங்க. ஏதோ பசங்க விளையாடுறதுக்காக கட்டி போட்டா அதுல படுத்து தூங்க ஆசைப்பட்டு இவர் படுத்திருக்கிறாரு. எவ்வளவு வளர்ந்தாலும் ஊஞ்சல் ஆசை மட்டும் விடுறதா இல்ல. ஏறி உட்கார்ந்த அடுத்த செகண்டே ஊஞ்சலும் உடஞ்சு போச்சு. ஊஞ்சல் ஆட முடியலையேன்னு வருத்தப்படுறாங்களா இல்ல உடைச்சிட்டமே வருத்தப்படுறாங்களா? அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, நிலம் குலுங்குறது தான். இந்த நிலம் குலுங்கும் போது நீச்சல் குளத்துல இருக்கிற தண்ணி எந்த அளவுக்கு அதிர்ந்து மேல வரைக்கும் வருது பாருங்க. இதே மாதிரி இங்க காத்தடிக்கிற வேகத்துக்கு இருக்கிற பொருட்கள் எல்லாம் பறக்கிறதுக்கு தயாராயாச்சு. இங்க இந்த வீடியோல சின்ன போட்ல போயிட்டு இருக்கும்போது இவர் பார்த்த காட்சி தான் இது. ஒரு பெரிய முதல்ல பெரிய மீனையே விழுங்குறதுக்கு தண்ணிக்குள்ள பார்த்துட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு இவர் வேகமா அந்த மீனை எப்படியாவது காப்பாத்திரலாம் அப்படின்னு பாக்குறாரு. முதல்ல கிட்ட இருந்து அதை பிடிச்சு இழுக்கிறதுக்கு பாக்குறாரு. ஆனா முதல்ல பிடியே ஏதாவது செய்ய முடியுமா? இவர் எப்படியோ மீனையும் முதலையும் தனியா பிரிச்சு விட்டாரு. ஆனா மறுபடியும் இந்த முதல்ல
அதை கவ்வி பிடிச்சிருக்கு பாருங்க. மீனே இவ்வளோ பெருசா இருக்குது அப்படின்னு பார்த்தா முதல்ல அதை விட பெருசா இருக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒற்றை கொம்பு கொண்ட காண்டாமிருகத்தை தான் நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப கோபக்கார விலங்கு கூட, பார்க்கறதுக்கு சாதுவா இருக்கும். ஆனா கோபம் வந்துடுச்சுன்னா துரத்தவே ஆரம்பிக்கும். அதோட கொம்பு அதுக்கு ரொம்ப பலமும் கூட. இந்த காரை எந்த அளவுக்கு தூக்கி போடுது பாருங்க. யானை தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும் அப்படின்னு பார்த்தா காண்டாமிருகம் அதுக்கு மேல இருக்கு. எங்க இந்த வீடியோவில் காட்டில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். கரடி அதோட குட்டியோட நடந்து வந்துட்டு இருக்கு. எதிரில் ஒரு புலியை பார்த்ததுக்கு அப்புறம் கரடி திங்கி போகும் அப்படின்னு பார்த்தா தன்னோட குட்டிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல் ஆளா வேகமா துரத்த ஆரம்பிச்சிருக்கு இந்த புலி ரொம்ப பலமானது தான். ஆனா தாய் கரடியோட ஆக்ரோஷத்துக்கு முன்னாடி யாராவது நிக்க முடியுமா? அதனால வேற வழி இல்லாம புலியே ஓட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, குளத்துல ஒரு கங்காரு வந்திருக்கு. இந்த விசித்திரமான உருவத்தை பார்த்ததும் சுற்று வட்டாரத்துல இருக்கிற இந்த நாய்கள் எல்லாம் வேகமா ஓடி வந்திருக்கு கங்காரு அந்த குளத்துல இருந்து விரட்டி விடுறதுக்காக. ஆனா கங்காரு எப்படிப்பட்ட ஆளு, அதுவே குத்து சண்டைக்கு ரெடியா இருக்கும். இந்த நாய்கள் எல்லாம் பக்கத்துல போகும் பந்தாட ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளவுதான், எல்லாம் விட்டா போதும் அப்படின்னு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி வந்திருக்கு பாருங்க. மனுஷங்களா இருந்தாலும் அப்படிதான், கங்காரு பக்கத்துல போனா உத வேணுங்கிற அளவுக்கு கிடைக்கும். இங்க இந்த வீடியோல தண்டவாளத்துக்கிட்ட வந்ததும் கரெக்டா மாட்டிக்கிட்ட ஒரு டம்போவை தான் பாக்குறோம். அதை விட்டு அது நகர்ற மாதிரி இல்லை. சுற்றி இருந்த நிறைய ஆட்கள் எப்படியாவது நகர்த்தி கொண்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே ட்ரெயினும் பக்கத்தில் வந்துடுச்சு. ட்ரெயினோட வேகத்தில் இழுத்துட்டு போனதுனால டெம்போவோட நிலைமை சொல்கிற மாதிரி இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, வீட்டு வேலைகளை அசால்ட்டாக செய்கிற ரோபோ தான். பார்க்குறதுக்கே நம்ப முடியல பாருங்க. எப்படியோ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ரோபோ தேவை தான் இருக்குது. அதுவே ஆட்களை எழுப்பி விடுது, அதுவே காஃபி போடுது, அதுவே டிஃபனும் ரெடி பண்ணிடுது. பார்க்கறதுக்கே அட்டகாசமாக இருக்குல்ல. இப்படியெல்லாம் வேலை பார்த்தா நமக்கு ஒரு வேலை இருக்காது போல. இதோட விடுது. அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, துணியெல்லாம் துவைக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஒரு வேகம், என்ன ஒரு சுத்தம் அப்படிங்கிற மாதிரி பாத்திரங்களும் கழுவ ஆரம்பிச்சிருக்கு. பயங்கரமான ரோபோ தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் தண்ணி நிறையவே தேங்கி இருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றணும், அதுக்காக ஜேசிபி கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஜேசிபி வந்தால் பெரிய பெரிய வேலையெல்லாம் ஒரு செகண்டில் முடிஞ்சிடும் போல. அப்படிதான் ஒரு 2-3 செகண்டுக்குள்ள இவ்வளோ தண்ணியும் கடகடன்னு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி தண்ணி வரும்போது நிறைய மீன்களையும் பார்க்க முடியும். இங்க சகதியில மீன் மாட்டி இருக்கிறத கையால எடுத்து பக்கெட்ல போட்டிருக்காங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல லைட் போடுறதுக்கெல்லாம் பழகி இருக்கிற ஆடை பாருங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான். இந்த மாடு எப்படி கதவை திறக்கிறது, எப்படி பூட்டுறது அப்படிங்கிற வித்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு. இங்க தெரு பைப்புல வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கூட தெரிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. பைப்பை திறந்து அதுவே தண்ணி குடிச்சிட்டு பைப்பை மூடிடுது. இங்க ஆமையை தான் பாக்குறோம். வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஆமை கதவை திறந்துட்டு அதுவே உள்ள வருது பாருங்களே. மனுஷங்க கிட்ட இருந்து இன்னும் என்னென்ன கத்து வச்சிருக்குதோ. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இங்க ஒரு வீடு இருக்கிறது தெரியுது. ஆனா அந்த காத்தடிச்ச அடுத்த செகண்டே இருந்த வீடே காணல. மொத்தமாவே இந்த வீடு பறக்கவே ஆரம்பிச்சிருக்கு பாருங்களேன். இது என்னடா நம்ப முடியாத காட்சி அப்படிங்கிற மாதிரி தான். அது ஏதோ கண்டெய்னர்ல இந்த வீடு தயார் பண்ணி வச்சிருப்பாங்க போல. காத்தடிக்கிற வேகத்துக்கு இப்படி பறந்து போகுது. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல தண்டவாளத்தை கிராஸ் பண்ணும்போது கரெக்டா அந்த கார் அந்த இடத்துல நிக்குது. அதை விட்டு நகரவே இல்லை, அப்படியே மாட்டிக்கிச்சு போல. உள்ள இருந்து உடனே எல்லாரும் வெளியே வந்து இந்த காரை நகர்த்துறதுக்கு எத்தனையோ தடவை முயற்சி பண்ணி பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள ட்ரெயினும் பக்கத்துல வந்துடுச்சு. இப்படி ஒரு கார் நிக்கிறத தூரத்துல இருந்தே இந்த ட்ரெயின் டிரைவர் பார்த்ததுனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயினை ஸ்லோவாக்கி தான் கொண்டு வந்திருக்காரு. மெதுவா எப்படியோ வண்டியை நிறுத்தியாச்சு பாருங்க. இந்த வீடியோல ரோட்ல போயிட்டு இருந்த மாடு திடீர்னு இந்த கடையை பார்த்து உள்ள நுழையிறதுக்கு பார்த்திருக்கு. இதனாலே கடைக்குள்ள இருந்து எல்லாரும் உஷாராயி உடனே ஒவ்வொரு ஓரமா ஒதுங்கிக்கிட்டாங்க. மாடு வேகமா கடைக்குள்ள நுழைஞ்சதுனால இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு உருட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரோட்டை பார்த்து போகுது.